ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேலம் சைடு, ஈரோடு சைடெலாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபுட்டான ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து தட்டுவடை செட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த தட்டுவடை செட் வந்து ஒரு பட்டன் தட்டுவடை மாதிரி செஞ்சு அதில் வந்து நம்ம செய்ய போகிறோங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு இருக்குல்ல, அது 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக கடையில் கிடைக்கக்கூடிய இடியாப்பம் மாவு எடுத்துக்கலாம், வேறு எந்த பச்சரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தால் மட்டும் கடாயில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க, ட்ரை பேனில், சரிங்களா? ஏன்னா வந்து வீட்டில் அரைக்கும் போது நம்ம வறுக்க மாட்டோம். கடைகளில் அப்படின்னா லைட்டாக வறுத்து தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் லைட்டாக வறுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மாவு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும், இப்படி எடுத்து இப்படி விடும்போது அப்படியே கோலம் மாவு மாதிரி வரணும். கோலம் நம்ம எப்படி போடுறோம்னா அது மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நான் எடுத்து போட்ட வரைக்கும் வரலை, இப்போ லாஸ்ட்டாக எடுத்து போகிறப்ப இது மாதிரி கோடு மாதிரி வருது பாருங்கள். இது மாதிரி வந்துச்சுன்னா மாவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதுங்க, ரொம்ப போட்டு ஃப்ரை பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை. லைட்டாக மாவு நல்லா சூடேறினதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா அழகாக கூடு விழுகும். இப்போ அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 காரத்துக்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூட ஒரு 6-7 பூண்டு வந்து தோல் உரிக்காமல் அரைகுறையமாக உரித்து சேர்த்துக்கலாம், சரிங்களா? சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கரகரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இப்போது இது கூடவே வந்து 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலையை வந்துட்டு, அதாவது நல்லா ஃபைனாக அரைச்சிடக்கூடாதுங்க, லைட்டாக ரொம்ப லைட்டாக ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வரலாம். முழுசாக இருந்துச்சு அப்படின்னா தட்டுவடையில் நிறைய ஹோல்ஸ் வந்துடும். அப்படின்றதுனால லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கலாம். ஒரே ஒரு சுற்றினீங்கன்னா போதுமானது. இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சுருந்தா அந்த மாவு நல்லா ஆறி வந்துருச்சு. அதே மாவில் வந்து நம்ம அரைச்சி எடுத்து தான் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல பொட்டுக்கடலை மாவு, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் சேர்த்துருக்கேன், வெள்ளையில் கூட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். எடுத்து வெளியில் வச்சுட்டேன், ஃப்ரிட்ஜில் இருந்ததை எடுத்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இப்போ மிக்ஸ் ஆகிறமா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக நல்லா சூடான எண்ணெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனாலும் பரவாயில்லை. சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ அந்த தேங்காய் பால் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போது எனக்கு சரியாக பார்த்திங்கன்னா தேங்காய் பாலோடு சேர்த்து அப்படின்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படுச்சு. தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி சேர்க்குறீங்க அப்படின்னா 1.5 கப்பு. எனக்கு 1 கப் தண்ணி 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தும் கரெக்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு மாவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணியோட அளவுகள் வேறுபடும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டான ஒரு சப்பாத்தி மாவோட சாஃப்டாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். எடுத்துகிட்டு கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவுகள் எடுத்து உருட்டி எடுத்துக்கலாம். நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் மட்டும் பெரிய சைஸை உருட்டிட்டேன். மீதி எல்லாத்தையுமே ரொம்ப குட்டி குட்டியாக பட்டன் ஷேப்பில் வேணும். அதாவது பட்டன் தட்டை அப்படின்னு சொல்லி தானே நம்ம இப்போ போட போகிறோம். அதனால் ரொம்ப குட்டி குட்டியாக வேணும். நம்ம வாயில் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ல, குட்டி குட்டியாக இருந்தால். அதான் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம செட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது. அதுக்காக தான் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டுக்கிறது. அந்த இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே கொஞ்சம் குட்டி குட்டியாக போட்டுக்க போகிறேன். ஒரு கவரை எடுத்துக்கோங்க, ஒரு கேரி பேக் எடுத்துக்கோங்க. இது மாதிரி தட்டிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தட்டினாலும் சலுப்பே தெரியாத அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 2 சைடுமே நல்லா ஆயிலை தடவிட்டு நல்லா கவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி மேலே அந்த இதை வச்சு ஏதாவது ஒரு ஃப்ளாட்டாக ஒரு டம்ளர் கூட நீங்கள் எடுத்து வச்சு லைட்டாக அது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடலாம். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். ஒரு சைடு எண்ணெய் தடவில்லைன்னா ஒட்டி பிடிச்சிடும், சரிங்களா? 2 பக்கமே எண்ணெய் தடவிக்கோங்க, அமுத்துற சைடும் க்ளோஸ் பண்ணுற சைடும். இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருச்சு. அதே மாதிரி திக்னஸும் இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா எண்ணெயில் வேகாது. ரொம்ப சன்னமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி போயிடும், ரொம்ப சீக்கிரம் தீஞ்சு போயிடும். எண்ணெயோட சூடு பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இப்படி போட்டோட்டி லைட்டாக பபிள்ஸ் வருது பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா ஒயிட்டாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கூட எடுக்கலாம். பட் இது மாதிரி ரொம்ப ஒயிட்டாக எடுத்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் எடுத்திங்கனாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு 2-3 நாளே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா கொஞ்சம் டார்க்காக எடுத்திங்க, இது மாதிரி டார்க்காக எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, குட்டி குட்டியாக ஷிவானி கட் பண்ணி எனக்கு அந்த கவரில் போட்டு அமுத்தி கொடுத்தா அது எல்லாத்தையுமே இது மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்மளோட பட்டன் தட்டை எல்லாமே ரொம்ப சூப்பராக தயாராகியாச்சு. நல்லா மொறுன்னு கரக்கரன்னு சூப்பராக இருக்குது. உடச்சி பார்த்தோன்னா அவ்வளோ கிறிஸ்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது நீங்கள் 1 மாதம் வரைக்கும் கூட நல்லா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாங்க.
இப்போ நம்ம தட்டைக்கு தேவையான சட்னி இதெல்லாமே நம்ம ரெடி பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மல்லி சட்னி இருக்குல்ல, இது வந்து மல்லி சட்னி இப்போ வந்து இதுக்காக நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா மல்லித்தலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் புளி, உப்பு வந்துட்டு அரைச்சி வச்சா போதும். நான் வந்து இட்லி தோசைக்காக செஞ்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். தேங்காவும் புளியும் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைச்சி தனியாக வச்சுருந்தேன். ஒரு பக்கம் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டு, அதாவது கலர் மாறிடவே கூடாது. எண்ணெயில் போட்டு ஒட்டி உடனே அரைச்சி அந்த இந்த தேங்காவோட கலந்துட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அரைச்சி எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து மிளகாய் சட்னி வந்து ஆஸ் யூஷுவல் தான். வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, கூட கொஞ்சம் புளி, உப்பு, ஒரு 2 பூண்டு வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கூடவே பீட்ரூட்டு, கேரட்டு, பச்சை வெங்காயம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். மிளகாய் சட்னி ரொம்ப சிம்பிள்னால அதை நான் தனியாக ஷோ பண்ணலை. இப்போ இது எல்லாத்தையுமே செட் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தட்டுவடை செட்டு. நீங்களாம் யார் ஸ்ட்ரீட்டில் சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்குலாம் எவ்வளோ பிடிக்கும்னு மறக்காமல் சொல்லுங்கள், சரிங்களா? எங்களுக்குலாம் அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி உங்களுக்கு வச்சு சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கூட சும்மா ஜஸ்ட்டு நான் இப்போ வீடியோக்காக உங்களுக்கு அழகாக வச்சு காமிக்கிறேன். இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா தட்டுப்படை எல்லாத்தையுமே ஒரு சின்ன பவுல் எடுத்து குட்டி குட்டியாக உடச்சி போட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறியில் கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் பச்சை வெங்காயம், கொஞ்சம் சட்னி எல்லாத்தையுமே எடுத்து அதுக்குள்ளே போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டோம்னாலும், ஆனால் உடனே மிக்ஸ் பண்ணால் உடனே சாப்பிடணும். வச்சுட்டிங்கன்னா நமத்து போயிடும். உடனே மிக்ஸ் பண்ணி உடனே சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம பொரியெலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி தான் ரொம்ப நல்லாயிருக்குங்க. பொரிக்கு வந்து நம்ம சட்னி சேர்க்க மாட்டோம், பட் தட்டுவடைக்கு வந்து சட்னி சேர்த்தோம் அப்படின்னா தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு கூட நீங்கள் மைனஸ் கூட எக்ஸ்ட்ரா கூட வச்சு சாப்பிட்லாம், அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா தட்டுவடையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படியே எடுத்து அப்படியே வாயில் வச்சு சாப்பிட வேண்டியதாங்க, சூப்பராக இருக்குங்க. மேலே கொஞ்சம் பீட்ரூட் வச்சு மறுபடியும் வந்து ஒரு தட்டுவடை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட்டு. நிறைய ஸ்ட்ரீட் கடைகளில் வந்து சேலத்தில் இருக்கவங்களுக்கு, ஈரோடு சைடு இருக்கவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரீட் கடையில் தான் ரொம்ப ஃபேமஸாக இது விற்றுட்ருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பிளேட் வந்து உங்களுக்கு 20 ரூபா அது மாதிரி வைப்பாங்க. அவ்வளோதான் பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய்.